சென்னை ராயபுரத்தில் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த இன்டர்நெட் கேபிள்களால் விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் சென்றவர் அரசு பேருந்து சக்கரத்தில் சிக்கி நூல் இழையில் உயிர் தப்பியிருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. சென்னை மாநகரம் முழுவதுமே சாலைகளில் வாகன ஓட்டிகளுடைய கழுத்தில் தொங்கக்கூடிய தூக்கு கயிறு போல ஒயர்கள் எங்கு பார்த்தாலும் தொங்கி கிடக்கிறது. இதனை யார் கட்டுப்படுத்துவது, யார் இந்த ஒயர்களை அனுமதிக்கிறார்கள், நிர்வகிக்கிறார்கள் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. சென்னை ராயபுரம் கல்மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் இருசக்கர வாகனத்தில் அசோக் என்கிற ஒரு இளைஞர் காலையில் பணிக்காக சென்று கொண்டிருக்கிற போது அந்த சாலையின் குறுக்கே தொங்கிக் கொண்டிருந்த, குறிப்பாக கேபிள் டிவியினுடைய சேவைக்காக போடப்பட்டிருந்த அந்த ஒயர் வாகன ஓட்டினுடைய கழுத்தில் சிக்கி இருக்கிறது. அவர் எதிர்பாராத விதமாக அங்கு வந்திருந்த அந்த பேருந்தினுடைய முகப்பு பகுதியில் போய் மோதி இருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பி லேசான காயங்களோடு தப்பித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பதறி அடித்துக் கொண்டு அந்த இளைஞரை மீட்டு அங்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பிறகு அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை மாநகரத்தை பொறுத்தளவிற்கு எங்கு பார்த்தாலும் ஒயர்களுடைய சேவை என்பது பொதுமக்களுடைய உயிருக்கு ஆபத்தான விதத்தில் இருக்கிறது. வாகன ஓட்டிகளுடைய கழுத்துக்கு மேலே போடப்பட்டிருக்கிற தூக்கு கயிர்கள் போல தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இருசக்கர வாகனங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. நடந்து செல்லக்கூடியவர்களுக்கும் அது போன்று பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேலும் மழைக்காலங்களில் இது போன்ற ஒயர்கள் கீழே காலில் சிக்கி அவர்கள் எதிர்பாராத விதமாக நீரில் விழுவது, பள்ளங்களில் விழுவது, தோண்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மழைநீர் கால்வாய்களில் விழுவது, இருசக்கரங்களில் செல்லுங்கிற போது அதில் சிக்கி கீழே விழுவது, உயிர் விடக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைக்கு இது போன்ற ஒயர்கள் சென்னை மாநகரம் முழுவதுமாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. மின்சார ஒயர்கள், டெலிபோன் ஒயர்கள், தனியார் கேபிள் டிவி மற்றும் இணைய சேவைகள் தொடர்பான ஒயர்கள் என எங்கு பார்த்தாலும் ஒயர்களாக இருக்கிறது. எனவே உரிய முறையில் இதனை எந்த உயரத்தில் இந்த ஒயர்களை கொண்டு செல்ல வேண்டும், அதே நேரத்தில் இந்த ஒயர்கள் எப்படி அதனை கடினமான தன்மையோடு பராமரிக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு முழுமையான கட்டுப்பாடு என்பது இல்லாமல் இருப்பதால் இது போன்ற அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்து இணைப்பில் வந்து விபத்து குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயக்குமார்.